அதை கேட்டு ஆத்திரமடைந்த கம்சன் தங்கை என்றும் பாராமல் தேவகியை கொல்ல முயன்றான். அதனை தடுத்து நிறுத்திய வசுதேவர் தங்களுக்கு பிறக்கும் அனைத்து குழந்தைகளையும் பிறந்த மறுகணமே கொடுத்து விடுவதாக கம்சனிடம் வாக்குறுதி கொடுத்தார். கம்சனும் இதை ஒப்புக்கொண்டான். இருப்பினும் தங்கை தேவகியையும் வசுதேவரையும் தன் கண்காணிப்பிலேயே இருக்க வேண்டும் என்று சிறையில் அடைத்தான். சிறையிலேயே வாழ்க்கை நடத்திய தேவகிக்கும் வசுதேவருக்கும் பிறந்த 7 குழந்தைகளை கம்சன் அழித்துவிட்டான். 8வதாக கண்ணன் பிறந்தான். அது ஒரு நள்ளிரவு நேரம். கண்ணன் பிறந்ததும் ஒரு அசரீரி ஒலித்தது. வசுதேவரே, உங்கள் மகனை கோகுலத்தில் உள்ள நந்தகோபரின் மனைவி யசோதையிடம் சேர்த்துவிட்டு அங்கு யசோதையிடம் இருக்கும் பெண் குழந்தையை இங்கே தூக்கி வந்து விடுங்கள் என்றது.